வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னம் எங்களுடையது. பிஎஸ்பியின் வழக்கு. தமிழக வெற்றிக் கழகம் தனது கொடியை அறிமுகம் செய்ததிலிருந்து இன்று வரையிலும் தொடர் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. தேசிய கட்சியாக உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்திலும் உள்ளது. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளரான திரு இளங்கோவன் அவர்கள் 1வது உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை தொடுத்திருந்தார். அதாவது, எங்கள் சின்னமான யானை சின்னத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் வடிவமைத்துள்ளார்கள். இந்த யானை சின்னம் எங்களுக்கான சின்னம். இதை எப்படி அவர்களது கட்சியின் கொடியில் இடம்பெற செய்யலாம்? எனவே இந்த கொடியை தடை செய்ய வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கானது தற்பொழுது நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த விசாரணையின் பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் ஆஜரான நீதிபதி அவர்களோ பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமாக யானை சின்னம் இன்றளவும் இருந்து வருகிறது. இது ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சியின் சின்னம். இந்த கட்சியின் சின்னத்தை வேறு கட்சி பயன்படுத்துவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு மனுவை அளித்திருந்தோம். அந்த மனுவில் எங்களது சின்னத்தை நீங்கள் உங்கள் கட்சியின் கொடியில் பயன்படுத்துகிறீர்கள், அதனை உடனடியாக தவிர்க்க வேண்டும் என அந்த கோரிக்கை மனுவில் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் அவர்களோ உண்மைகளை மறைத்து வேறு விதமாக எங்களுக்கு பதில் அளித்திருந்தார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடியில் இருப்பது ஒற்றை யானை, தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இருப்பது இரட்டை யானை. மேலும் இந்த இரட்டை யானை 2 கால்களை முன்னோக்கி தூக்கி கொண்டு தும்பிக்கையை தூக்கி கொண்டு உள்ளது. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியில் இடம்பெற்றுள்ள யானை அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. இதில் உள்ள யானை வேறு, அதில் உள்ள யானை வேறு. மேலும் இந்த யானைகள் வெள்ளை நிறத்தில் உள்ளது. அந்த யானைக்கும் இந்த யானைக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என பதிலளித்திருந்தார். இதனை ஏற்கக்கூடாது என அவர்கள் வாதிட்டார்கள். இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இடம்பெற்றுள்ள யானை என்பது வேறு, இதை நீங்கள் ஒருபோதும் ஏற்கக்கூடாது, இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார்கள். பின்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் வழக்கறிஞர்களோ உதயசூரியன் சின்னம், இரட்டை இலை சின்னம், தாமரை, கை சின்னம் என பல்வேறு சின்னங்கள் தமிழகத்தில் உள்ளது. வேறு ஒருவர் புதியதாக கட்சி தொடங்கும் பொழுது இந்த சின்னங்களை மாற்றி அமைத்து பயன்படுத்தினால் அந்த கட்சிகள் விட்டுவிடுமா, அல்லது நீங்கள் தான் அங்கீகாரம் கொடுப்பீர்களா? நாங்கள் வைத்திருந்த சின்னத்தை இவர்கள் வேறு வடிவில் மாற்றி அமைத்து அதே சின்னத்தை பயன்படுத்தி வருவதை ஏற்கக்கூடாது. எனவே இவர்கள் கொடியில் பயன்படுத்தப்பட்டுள்ள சின்னத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என நீதிபதி அவர்கள் உத்தரவிட வேண்டும் என அவர்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்தார்கள். அதே சமயத்தில் இருதரப்பு வாதத்தையும் கேட்டறிந்த நீதிபதி அவர்களோ இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு ஜூலை மாதம் 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கூறினார். மேலும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வெற்றி கிடைக்கும் என அவர்கள் தரப்பு முழுமையாக நம்புகிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் இந்த வழக்கு வேண்டுமென்றே புனையப்பட்ட ஒரு வழக்கு, இதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். மேலும் தேர்தல் ஆணையத்திலும் இதே மனுவை அளித்திருந்தார்கள். தேர்தல் ஆணையம் இதை ஏற்றுக்கொண்டு விட்டது என்ற ஒரு மனுவையும் நீதிமன்றத்தில் அளித்துள்ளார்கள். நீதிமன்றம் தனது இறுதி விசாரணையில் எந்த தீர்ப்பை அளிக்கும் என்பது ஜூலை மாதம் 3ஆம் தேதி தான் தெரியும். அதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இடம்பெற்றுள்ள சின்னம் இவர்களுக்கு மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்பது கேள்விக்குறிதான். நன்றி.